வணக்கம். கங்கனா ரணாவத் அப்படின்னு ஒரு திரைப்பட நடிகை, ஹிந்தி படங்கள் நடிக்கிறவங்க. மிக சமீபத்தில் தமிழ் அரசியல் பெண் தலைவரை போல் நடித்து அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ததாக தனக்குத்தானே எப்பவும் பேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நடிகை. அவர் எப்போதுமே நம்முடைய ஒன்றிய தலைவரின் தீவிர அபிமானி என்று தன்னை பெருமையாக அழைத்துக் கொள்பவர். அதற்கு கைமேல் பரிசாக என்ன கிடைச்சது அப்படின்னா பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. அதை தவிர அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவரை சுற்றிலும் அந்த கருப்பு படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, கருப்பு பூனை, பிளாக் கேட்ஸ், அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை ஒன்றிய அரசே அவருக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் ஒரு திரைப்பட நடிகை என்னும் போது அவரை பற்றி என்ன நடக்கிறது என்று எல்லாருமே சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருப்போம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிக சமீபத்தில் நம்முடைய பில்கிஸ் பானு வழக்கு நடந்து திரும்பவும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இல்ல. அதாவது அந்த 11 பேரை முன் விடுதலை செய்தது தவறு. அப்படி செய்வதற்கு குஜராத் நீதிமன்றத்திற்கு அதிகாரமே இல்லை. அதனால் அந்த 11 பேரும் 2 வாரத்துக்குள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அன்னைக்கு நம்முடைய பில்கிஸ் பானு சொன்னாங்க, இப்போதான் நான் நிம்மதியா மூச்சு விடுறேன், இப்போதான் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு அப்புறம் சிரிக்கிறேன் என்று சொன்னார். ஆனா இன்னொரு விஷயம் நடந்தது, அதை இன்னமும் யாருமே ஹைலைட் பண்ணல. என்னன்னா, அந்த 11 பேரையும் காணாம போயிட்டாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படிப்பா சொல்லி வச்ச மாதிரி அந்த 11 பேர் காணாம போயிட்டாங்க? அவங்க குடும்பத்தார் என்ன தேடலையா? அந்த குடும்பத்தார் தேடிட்டு போய் போலீஸ்ல புகார் கொடுக்கலையா? போனா போட்டோம், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நிம்மதியா இருந்துட்டாங்களா? இப்படி நமக்கு நிறைய கேள்விகள் வருது இல்லை. இயல்பா செய்யக்கூடியதானே. ஒருத்தர் காணோம் ஒரு வீட்டுல இருந்து, ஒரு குடும்பத்துல இருந்துன்னா உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றதானே நமக்கு வழக்கம். ஆனா அவங்க யாரும் அப்படி பண்ணதா தெரியல. அதனால பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு அல்லது குஜராத்தில் இருக்கின்ற பிஜேபி அரசின் பாதுகாப்பில் தான் எங்கோ தலைமறைவாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்களா? இந்த பில்கிஸ் பானு வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்தை நம்முடைய கங்கனா ரணாவத் சொல்லியிருக்காங்க. அது என்ன கருத்துன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பில்கிஸ் பானு கதைக்காக 3 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பதில்லை என அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் கைவிரித்து விட்டது. கங்கனா பாஜக ஆதரவாளர் என்பதனால் அதனை நாங்கள் தயாரிக்க முன்வர மாட்டோம் என்று ஜியோ சினிமாஸ் தெரிவித்து விட்டது. அதனால் நான் இப்போது என்ன செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னங்க இது? ஒரு பத்மஸ்ரீ விருது பெற்றவர், நம்முடைய ஒன்றிய தலைவரின் தீவிர அபிமானி. அவர் என்ன செய்தாலும் அது மிகச்சரியான செயல் என்று அவருக்காக வரிந்து குரல் கொடுப்பவர், அவருக்காக வரிந்து கொண்டு அவருடைய செயல்கள் எல்லாமே புனிதமானவை என்று உரத்து குரல் எழுப்புபவர், எங்கே அநீதி நடந்தாலும் அதை முன்னின்று கேட்கின்ற வல்லமை வாய்ந்த ஒரு திரை நட்சத்திரம் கங்கனா ரணாவத். அவருக்கு இப்படி ஒரு மனசு வலியை கொடுத்துட்டாங்களே இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் அல்லது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஜியோ சினிமாஸ். இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் இல்லைங்க. அவங்களுக்கு முதல்ல கை கொடுக்க வேண்டியது நம்முடைய பிஜேபி அரசு தானே, ஒன்றிய அரசு தானே. ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த நடிகை நம்முடைய ஒன்றிய தலைவரை பாராட்டி பேசுகிறார், புகழ்ந்து பேசுகிறார், விதந்தோத்தி பேசுகிறார். அவர் செய்கின்ற, ஒன்றிய தலைவர் செய்கின்ற எல்லாமே மனித குலத்துக்கு சரியானவை, மனித குலத்துக்கு இவர்தான் மிகச்சரியான தலைவராக இருக்க முடியும் என்று எத்தனை முறை கருத்து சொல்லியிருக்கார் தெரியுமா? இப்ப பாருங்களேன், கங்கனா ரணாவத் நம்முடைய ஒன்றிய தலைவரோட பிறந்த நாளுக்கு சொன்ன வாழ்த்து இருக்குங்க. அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு தூரம் அவர்கள் தன்னை இல்லை, ஒன்றிய தலைவரை எவ்வளவு தூரம் ஒன்றிய தலைவரின் பெருமையை உணர்ந்து 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 பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ராமரை போல், கிருஷ்ணரை போல், காந்தியை போல் நீங்கள் அழியாதவர், என்றென்றும் நிலைத்திருக்க கூடியவர். உங்கள் பாரம்பரியத்தை எதை கொண்டும் அழிக்க முடியாது. அதனால்தான் உங்களை அவதாரம் என அழைக்கிறேன். நீங்கள் எங்கள் தலைவராக கிடைத்திருப்பதை ஆசீர்வாதமாக உணர்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்களோ நாமளோ இப்படி யாராவது உணர்ந்து இருக்கிறோமா? சங்கிகள் உணர்ந்திருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா என்னங்க தோழர்கள், நாம எல்லாம் உணரவே இல்லை. நம்முடைய கங்கனா ரணாவத் உணர்ந்திருக்காங்கன்னா நம்ம தான் தப்பா உணராம இருக்கோமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதுலயும் குறிப்பா பாருங்களேன், ராமரை போல், கிருஷ்ணரை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து
கோட்சே என்கின்ற அந்த RSS சங் பரிவார் அவர்களுடைய ஆதரவை பெற்ற அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்சே நம்முடைய மகாத்மாவை சுட்டுக் கொன்றார். ஆனால் அந்த மகாத்மாவை போல் நம்முடைய மோடி இருக்கிறார், நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கிறார் என்று கங்கனா ரணாவத் சொல்றாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நாம தான் புரிஞ்சுக்க தவறுறோமோ அப்படின்னு. இதுல மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. ஒரு மகாத்மாவை போல் இவர் இருக்கிறார் என்று சொல்வதற்கு கங்கனா ரணாவத்துக்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய தேசத்துக்காக உழைத்தவர், தேச விடுதலைக்காக அகிம்சை என்கின்ற புதிய ஆயுதத்தை கொண்டு போராடியவர். உலகெங்கும் அணுகுண்டும் துப்பாக்கி குண்டும் சத்தம் கேட்ட அந்த வேளையில் போரிடுவதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை, அஹிம்சை என்கின்ற ஒற்றை ஆயுதம் போதும் என்ற போது அவர் பங்கேற்ற வட்டமேஜை மாநாடுகள் எல்லாமே திரும்ப திரும்ப என்ன சொல்லுச்சு தெரியுமா? எங்களிடம் போர்ப்படைகள் இருக்கின்றன, ஆனால் நம்முடைய மகாத்மா கொண்டு வருகின்ற அந்த அஹிம்சைக்கு ஈடாக எந்த படையும் நம்மால் சொல்ல முடியாது என்று சொன்னவர்கள் தான் வெளிநாட்டு தலைவர்கள். அப்படிப்பட்ட உண்மை, நேர்மை, பொய் கூறாமை, அஹிம்சை இப்படிப்பட்ட மிக உன்னதமான அறங்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாத்மாவை போல் ஒன்றிய தலைவர் மோடி இருக்கிறார் என்று சொல்வது இது ஜோக்கா, இல்ல ஆக்சிமொரானா, முரண்தொடையா, இல்லை வடதுருவம் தென் துருவத்தை ஒன்றாக சேர்த்து நம்முடைய கங்கனா ரணாவத் சொல்றாங்களா என்று மிகப்பெரிய கேள்வி எல்லாம் வருது. அது மாதிரி தியாகத்தின் மறுவுருவம் நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படிங்கிறாங்க. என்னங்க தியாகம் செஞ்சாரு? அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ரயில்வே நடைமேடைகளில் சிறு வயதில் டீ விற்றதில் தொடங்கி உலகின் சக்தி வாய்ந்த நபராக உருவெடுத்தது வரை உங்களின் பயணம் அபாரமானது, உங்களின் வாழ்க்கை தியாகங்கள் நிறைந்தது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நிஜமாவே நம்ம எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கணுமோ தோழர்களே? ஏன்னா தியாகங்கள் நிறைந்ததுங்கிறாங்க. என்ன தியாகம் பண்ணாரு? நம்ம தான் கவனிக்காம விட்டுட்டோமா? நம்ம தான் நம்முடைய ஒன்றிய தலைவரோட வாழ்க்கையை கூர்ந்து படிக்கலையா, பார்க்கலையா அப்படின்னு பல கேள்விகள் வருது. இப்படியாக நம்முடைய ஒன்றிய தலைவரை புகழ்ந்து 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 அவர் பேசியதால் அவருக்கு கைமேல் என்ன பலன் கிடைச்சதுன்னா, அவரை விடவும் மிகச்சிறந்த திரைக்கலைஞர்கள் எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் நம்முடைய கங்கனா ரணாவத்துக்கு மிக சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது தேடி தேடி வந்தது. அதை தவிர அவருக்கு அந்த கருப்பு பூனை பாதுகாப்பு, கருப்பு படை பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் என்பது நாம் மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ஒன்றிய தலைவர் கண்ணீர் விட்டப்போ அவங்க போட்ட அந்த பதிவு இருக்கு பாருங்க. அப்படியா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்றிய தலைவர் எப்போ கண்ணீர் விட்டாரு? அவர் கண்ணீர் விட்ட காட்சிகள் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு காட்சி எப்போன்னா, COVID-19 வந்தது இல்ல, அந்த பெருந்தொற்று காலத்துல COVID-19 அப்போ வாரணாசி, அதுதான் நம்முடைய ஒன்றிய தலைவரோட தொகுதி. அந்த தொகுதியில போய் அங்க உள்ள அந்த முன்கள பணியாளர்கள்னு சொல்லுவோம்ல, தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு பரிசுகள், விருதுகள், பாராட்டுகள் எல்லாம் கொடுத்துட்டு பேசும்போது நம்முடைய ஒன்றிய தலைவர் கண்ணீர் விட்டு அழுதார். உங்களால் தான் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் இல்லை என்றால் இந்தியா இப்படி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்முடைய ஒன்றிய தலைவர் உடைந்து அழுதார், மனம் உருகி அழுதார், மனம் வேதனைப்பட்டு அழுதார். அந்த முன்கள பணியாளர்களை பாராட்டி பாராட்டி அவர்களுடைய உணர்வை முற்றிலுமாக உள்வாங்கி கண்ணீர் விட்டார். அது தாங்கலிங்க. நம்முடைய ஒன்றிய தலைவர் கண்ணீர் விட்டா கங்கனா ரணாவத்துக்கு தாங்குமா? உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தேசத்தின் தந்தையே. என்னது கேட்கலையா? தேசத்தின் தந்தையே நாங்கப்பா. மகாத்மாவை தானே நீங்களும் நாம எல்லாரும் தேசத்தின் தந்தைங்கிறோம். நம்முடைய கங்கனா ரணாவத் புதுசா சொல்றாங்க பாருங்க, தேசத்தின் தந்தை யாருன்னா மகாத்மா இல்ல, இப்போது இருக்கின்ற ஒன்றிய தலைவரை தேசத்தின் தந்தையே என்று அழைக்கிறார்கள். தேசத்தின் தந்தையே, உங்கள் கண்ணீரை நான் ஏற்கிறேன், ஜெய்ஹிந்த் என்று சொன்னார். அதாவது அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய ஒன்றிய தலைவர் அந்த முன்கள பணியாளர்களுக்காக மனசு உருகினாராம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர கூடுதலா இன்னொன்னு சொன்னாங்க, பிரதமர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் மோடி, ஜனநாயக நாட்டின் சரியான தலைவர் மோடி. ஒரு நாட்டை புதைகுழியிலிருந்து மீட்பதற்கு 5 ஆண்டுகள் என்பது மிகவும் குறைவான காலம், எனவே அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று 2019 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அவரை தேர்ந்தெடுத்தாங்க இந்த நாட்டில் இருக்கிற சங்கிகள், இந்துத்துவவாதிகள், RSS சங் பரிவார் கூட்டம், பிஜேபி வலதுசாரி கூட்டம்,
10 வருஷத்தை முழுமையாக கொடுத்துருக்கோம். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? இந்த 10 வருஷமும் போதாது, திரும்பவும் கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா? அம்மா தாயே, வாய் எதையும் திறந்துடாதீங்கப்பா. நீங்கள் உங்கள் திருவாயை பொத்திக்கிட்டு சும்மா இருங்க. ஓகே, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா நம்முடைய ஒன்றிய தலைவர் 2047 வரைக்கும் எனக்கு நேரம் கொடுங்கள், நான் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சூளுரைக்கிறார். அப்பா, எங்களுக்கு யாரும் வல்லரசெல்லாம் நாடை ஆக்க வேண்டாம். இந்தியாவாகவே இருக்கட்டும், மதச்சார்பற்ற நாடாக இருக்கட்டும். நாங்கள் எளிமையானவர்களாகவே இருந்து விட்டு போகிறோம். நாங்கள் வல்லரசாக மாற வேண்டிய அவசியமே இல்லை, யாரோடும் போட்டி போட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்தியர்களுக்கென்று தனியான பாரம்பரியம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் வச்சே நாங்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துருவோம். இப்ப நீங்க சொல்ற வல்லரசா ஆயாச்சுன்னா மட்டும் நிம்மதியா இருக்க போறோமா? இல்லையே. ஏனென்றால் எல்லா மக்களையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பி விட்டீர்கள். மற்ற மதங்களை இந்து மதத்திற்கு எதிராக திருப்பி இருக்கிறீர்கள், அல்லது இந்து மதத்தை மற்ற மதங்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறீர்கள். ஒரே மாநிலத்தின் மக்களுக்குள்ளேயே 1000 பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள். சம்பாதிக்கிறது வாய்க்கும் பத்தல, வயிற்றுக்கும் பத்தல, சேமிப்பும் இல்லை, கையில பைசாவும் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு உச்சத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு. ஆனால் மற்ற எல்லோரும் பொருளாதாரத்தின் அடிவாரத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்க புரிந்து வச்சிருக்கீங்களா? இல்லையே. அதனால திரும்பவும் நான் வல்லரசு ஆக்க போற நாட்டை என்னை திரும்பவும் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிடாதீங்கப்பா யாருமே. தயவு செய்து இந்தியாவை காப்பாற்றணும்னா இந்தியா கூட்டணிக்கு, நம்முடைய முதல்வர் முன்னெடுத்திருக்கின்ற அந்த இந்தியா கூட்டணிக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும். அதை தவிர கங்கனா ரனாவத் சொல்லியிருக்காங்கல்ல, பில்கிஸ் பானு கதைக்காக 3 வருஷங்கள் உழைத்திருக்கிறேன். ஏமா, இந்த 3 வருஷத்துல நீங்க ஒரு முறையாவது பில்கிஸ் பானுவை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அவங்கள ஒரு திரைப்பட மெட்டீரியலா மாத்துறீங்க பாருங்க. இதுதான் சந்தர்ப்பவாதம் என்பது. அந்த அம்மாவோட கண்ணீர் இன்னமும் வடிவது நிற்கவில்லை, அந்த அம்மாவோட வலி இன்னமும் நிற்கல, அந்த அம்மாவுக்கு இன்னமும் பாதுகாப்பு கிடைக்கல இந்த நாட்டுல. இன்னமும் அந்த பெண்மணி குடும்பத்தோடு தலைமறைவான வாழ்க்கையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 10 முறை வீடு மாத்திருக்காங்க. முடிஞ்சா நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு வீட்டை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு போய் ஜியோ சினிமாஸ்லயும், நெட்ஃபிளிக்ஸ்லயும், அமேசான்லயும் இவங்களை பத்தி நான் படம் தயாரிக்கிறேன்னு கேட்டிருக்கீங்க. எந்த உரிமையில் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியின் வாழ்க்கையை திரைக்கதையாக எழுதியிருப்பீர்கள்? அதற்காக 3 வருஷம் உழைச்சேன் அப்படின்னு வேற பெருமை சொல்றீங்க. ஏங்க, ஒரு மனிதாபிமானம் கூட இல்லையா உங்களுக்கு? ஆனால் எப்படி இருக்க முடியும்? ஒன்றிய தலைவரை பாராட்டுகின்ற ஒரு பெண்மணிக்கு மனிதாபிமானம் என்பது எப்படி இருக்க முடியும்? அப்படி மனிதாபிமானம் இருந்திருந்தால் இந்த பில்கிஸ் பானுவுக்கு ஆதரவாக இவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். பில்கிஸ் பானுவுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு, அந்த நரக வேதனைக்கு அதை கொடுத்தவர்கள் தலைகுனிய வேண்டும். அந்த ஆண்களை நாம் தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை இவர் எழுப்பி இருக்க வேண்டும். ஆனா எழுப்ப மாட்டாங்க. அது இவங்க மட்டுமல்ல, கங்கனா ரனாவத் மட்டுமில்ல, நம்ம ஊர்ல இருக்கிற குஷ்பு அக்கா, வானதி அக்கா, தமிழிசை அக்கா, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி அக்கா, அப்புறம் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க யார், அப்புறம் மீனாட்சி லேக்கின்னு ஒரு பெண் வைப்ரண்ட் ஸ்பீக்கர் இருக்காங்க பிஜேபியில், அவங்க ஒரு அமைச்சராகவும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் திறக்கவே மாட்டாங்க. ஓகே, அதனால தான் அந்த 33% இடஒதுக்கீடுன்னு நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுத்தப்போ கூட அவங்க யாருமே அதில் இருக்கிற இடியாப்ப சிக்கலையெல்லாம் உணர்ந்திருந்தா கூட அதை பேசாம, ஆஹா 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுத்து ரட்சிக்கின்ற ஒரு அவதாரம் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதாக புகழ்ந்து பேசினார்கள். அதே புகழ்ச்சி உரை, அதே பொய்யுரையைத்தான் கங்கனா ரனாவத்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் இன்னமும் கண்ணீர் வடிக்கிறார், அவருக்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை. ஆனா அதுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையை திரைப்படமா தயாரிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், திரைக்கதையோட இருக்கேங்கிறது எப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற செயல், யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற செயல் இவர்களுக்கு இயல்பானதுதான். காரணம், பிஜேபி, RSS, சங் பரிவார், வலதுசாரி, கங்கனா ரனாவத், மீனாட்சி லேக்கி, மேடம் நிர்மலா சீதாராமன், மேடம் ஸ்மிருதி இரானி, வானதி அக்கா, தமிழிசை அக்கா, குஷ்பு அக்கா, இப்போ சமீபத்தில் கஸ்தூரி அக்கா, எல்லோருக்கும் இந்த உணர்வு, இந்த
எல்லாவற்றுக்கும் தலையாட்டி பொம்மையாக தலையை ஆட்டுகின்ற அந்த உணர்வு இருக்கும். பெண்களின் மீது மதிப்போ மரியாதையோ பெண்களுக்கான வலிகள் மீதான கண்ணீரோ வேதனையோ எதுவுமே அவர்களுக்கு இருக்காது என்பதற்கான சாட்சிதான் கங்கனா ரனாவத் சொல்லியிருக்கின்ற இந்த வார்த்தை. யாருக்கு தெரியும், இவங்க இந்த படத்தை தயாரித்து பிஜேபியில் இருக்கின்ற கோடீஸ்வரர்கள் இவருக்கு உதவலாம். அப்படி இவர் அந்த படத்தை தயாரித்து அதற்காக போய் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருதை பெற்றுக்கொள்ளலாம். மிகச்சிறந்த நடிகை, மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த வசனகர்த்தா, மிகச்சிறந்த திரைப்படம் என்று. ஆனால் நம்முடைய பில்கிஸ் பானுவுக்கு நீதி கிடைக்குமா? ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்முன் தொக்கி நிற்கிறது. இந்தியா கூட்டணி ஜெயித்தால், நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணி ஜெயித்தால் நிச்சயமாக பில்கிஸ் பானுவுக்கு நீதி கிடைக்கும். கிடைக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.